எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து கர்மாவாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டைமாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளுடைய விதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளால் சில விஷயங்கள் மாற்றவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வந்து லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விதமான வெறுப்பு, ஒரு விதமான வெறுமை வந்து நமக்கு வந்து வந்துருங்க. அதுலேயும் இந்த பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற பழமொழி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக பொருந்தி வருங்க. தம்பி ஃப்ராக்சருக்கு அப்புறம், அம்மா இறப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக, சரி ஓகே, இனி அடுத்த விஷயங்கள் நம்ம என்னென்னு கடந்து போய் தான் ஆகணும், இதிலே நிற்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிற டைமில் மறுபடியும் ஒரு சின்ன சறுக்கலுங்க. ஒரு ஜான் ஏறுனா ஒரு முளம் ஜறுக்குதுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கடந்து போகும். எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாறி நம்ம லைஃப் வந்து மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இதை விட மோசமான எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறை பக்தியை நான் என்றைக்குமே கைவிட போகிறதில்ல, கைவிடவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வர்றேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அது வந்து முருகர் மேலே இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். எவ்வளவு தான் வந்தாலும், என்ன தான் வந்தாலும் அவன் இருக்கிறான் கூட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருக்குது.